கணவன் மனைவி ரெண்டு பேருமே சில ஆயுதங்களை அவங்களுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. சண்டைன்னு வரும்போது மனைவி என்ன பண்ணுவாங்க, சுத்தியல் எடுத்து நச்சுன்னு ஒரு அடி வைப்பாங்க. கணவர் என்ன பண்ணுவாரு, கத்தி எடுத்து ஒரு குத்து குத்துவாரு. இவ்வளவு நாள் அன்போட இருந்த இவங்க இந்த ஆயுதங்களை எங்க வச்சிருந்தாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அடிபட்ட வழியில நாமளும் என்ன பண்ணுவோம், எதுக்கு அடிக்கிறாங்க, எதை வச்சு அடிக்கிறாங்கிறதையே யோசிக்காம நாமளும் பதிலுக்கு அடிக்க ஆரம்பிச்சோம். கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சண்டை முடிஞ்சு மகிழ்ச்சியா இருக்கும் போது மனம் விட்டு பேசுங்க. எந்த ஆயுதம் உங்களை ரொம்ப காயப்படுத்துனுச்சு, அந்த ஆயுதத்தை எதிராளி எடுக்கிறதுக்கு நீங்க எடுத்த எந்த ஆயுதம் காரணம், அதாவது எந்த சொல் உங்களை ரொம்ப காயப்படுத்துனுச்சு, அப்படி ஒரு சொல் அவங்க சொல்றதுக்கு காரணமான முதல் சொல் நீங்க சொன்னது என்ன அப்படிங்கறத மனம் விட்டு பேசுங்க, மன்னிப்பு கேளுங்க. அடுத்த முறை சண்டை போடும்போது அப்பதான் அந்த ஆயுதத்தை எடுக்காம இருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி பேசும்போது மறுபடி சண்டை போடாம இருக்கணும்னா கொஞ்சம் மெச்சூரிட்டியா நீங்க நடந்துக்கணும்.